சேலம் மாவட்டம் எடப்பாடியில் செம்மண்ணை கடத்தி ஒரு கும்பல் விற்பனை செய்கிறது. செம்மண் கடத்தலுக்காக எந்தெந்த அதிகாரிகளுக்கு எவ்வளவு பணம் செல்கிறது என வாக்குமூலம் அளித்த வீடியோ காட்சிகளையும் பார்த்தோம். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர். வணக்கம். அவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குமூலத்தையும் கேட்டோம், நீங்க அவகிட்ட பேசினதையும் பார்த்தோம். அவங்க சொல்றது என்னன்னா, அதிகாரிகளுக்கு நாங்க பணம் கொடுக்கிறோம், காவல் நிலையங்களுக்கும் நாங்க பணம் கொடுக்கிறோம்னு. இதை தடுத்து நிறுத்த வேண்டிய காவலர்களே இத்தகைய செயலில் ஈடுபடுவது எப்படி ஏற்புடையதா இருக்கும்? அவங்க கொடுத்த வாக்குமூலத்தின் உண்மைத்தன்மை என்ன? அதிகாரிகள் இதற்கு என்ன பதில் சொல்றாங்க? விவரங்களை வழங்கலாம். சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக அளவில் செம்மண்ணானது இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய விவசாய நிலங்களில் அந்த செம்மண் எடுப்பதற்காக எந்தவித அனுமதியும் மாவட்ட நிர்வாகமோ அல்லது கனிம வளத்துறை அதிகாரிகளோ வழங்கப்படவில்லை. இருந்தபோதும் நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான வாகனங்களில், அதாவது ஒவ்வொரு கால்களிலிருந்து சராசரியாக 20 வாகனங்கள் மூலம் அந்த செம்மண்கள் வெட்டி எடுக்கப்பட்டு செங்கல் சூளைகளுக்கும் அதே போல் தனியார் உர நிர்வாகத்துக்கும் அனுப்பப்படுவதாக நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிக்கு தகவல் கிடைத்தது. இந்த தகவலை அடுத்து நேற்றைய தினமே நாம் அந்த பகுதிக்கு சென்று பார்த்தபோது திரும்பிய இடமெல்லாம் செம்மண்ணை வெட்டி எடுப்பது போன்ற இடங்கள் நம் கண்ணுக்கு பட்டது. இதனை அடுத்து அந்த பகுதிக்கு சென்று எங்கிருந்து மண் வெட்டப்படுது என்று கேட்டபோதுதான் அந்த விவசாயி ஒருவர் கூறினார், எங்க காட்டிலிருந்து மண் வெட்டி எடுக்கிறார்கள், அதற்கு ஒரு லாரி ஒன்றுக்கு எங்களுக்கு 4000 ரூபாய் அந்த மண் கடத்தல் கும்பல் வழங்குவதாக அந்த முதியவர் தெரிவித்திருந்தார். இது மட்டுமல்லாமல் இந்த மண் வெட்டியை எடுத்த போது பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய கணக்கு பிள்ளை முதல் கொண்டு சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வரை அனைவருக்கும் பணம் கொடுக்கிறோம். அதாவது சராசரியாக மாதம் 6 லட்சம் ரூபாய் மட்டுமே இந்த ஒரு காட்டிலிருந்து பணம் கொடுக்கப்படுகிறது. இதனால் அந்த சுற்றுவட்டார பகுதி மக்கள், அந்த விவசாயிகள் பணத்தின் மீது ஆசை கொள்வதால் சட்டவிரோத அந்த மண் வெட்டி கடத்துவதற்கு உடனடியாக இருப்பதாகவும் நமக்கு தெரிகிறது. இதனை அடுத்து பகல் முழுவதுமே இந்த கடத்தல் கும்பலானது எந்த ஒரு செயல்பாட்டிலும் ஈடுபடுவதில்லை. நள்ளிரவு நேரத்தில் தான், அதாவது இரவு சூழ்ந்தவுடன் அந்த மண் வெட்டி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு ஜேசிபி இயந்திரங்கள் மற்றும் டிப்பர் லாரிகளை கொண்டு இரவோடு இரவாக இந்த செம்மண்ணை வெட்டி அங்கிருந்து அந்த செம்மண்கள் செங்கல் சூளைகளுக்கும் பல்வேறு தனியார் நிறுவனங்களுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சராசரியாக விவசாயிகளிடமிருந்து 4,000 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய இந்த செம்மண், அதாவது 3 யூனிட் கொண்ட இந்த செம்மண் அந்த பொதுமக்களிடம், அதாவது கட்டிட வேலைகளுக்கோ அல்லது செங்கல் சூளைகளுக்கோ கொண்டு கொட்டும் போது அவர்கள் 15,000 முதல் 18,000 ரூபாய் வரை அந்த செம்மண்ணை விற்பனை செய்கிறார்கள். இதனை அடுத்து அந்த பகுதிக்கு நள்ளிரவு வேளையில் நம்ம செய்தி குழுவானது அங்கு புறப்பட்டு சென்றோம். அப்போது அங்கு இருந்த செம்மண் கடத்தல் கும்பல் அந்த இரவு நேரங்களில் அந்த ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு அங்க இருக்கக்கூடிய செம்மண்ணை வெட்டி எடுப்பது போன்ற காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. உடனடியாக நம்ம ஒளிப்பதிவாளர் மூலம் அங்க இருக்கக்கூடிய அனைத்து அந்த கொள்ளை கொடுத்த சம்பவங்களும் படம் எடுத்துக் கொண்டிருந்தோம். ஒரு கட்டத்தில் உள்ளே சென்று நாம் அங்கு என்னதான் நடக்கிறது என்று பார்க்கும்போதுதான் செய்தியாளர் குழு உள்ளே சென்றவுடன் அங்கிருந்த மண் கடத்தல் கும்பல்கள் தலை தெறிக்க ஓடி ஒளிந்து கொண்டனர். ஒரு கட்டத்தில் அவர்கள் தப்பிக்க வழியே இல்லை என்று தெரிந்த பின்பு அந்த கடத்தல் கும்பலை சேர்ந்த நபர்கள் நம்ம செய்திக்குழுவிடம் பேச்சுவார்த்தையானது மேற்கொள்ளப்பட்டது. அப்போதுதான் அவர்கள் பல உண்மைகள் சொன்னார்கள். அதாவது காவல்துறைக்கு ஒரு வாகனத்துக்கு 500 ரூபாய் கொடுக்கப்படுவதாகவும், அது மட்டுமல்லாமல் இரவு நேர ரோந்து வாகனங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை 250 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை கொடுக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது 4 காவல் நிலையங்கள், சங்ககிரி, கொங்கனாபுரம், பூலாம்பட்டி, எடப்பாடி, ஜலகண்டாபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிக்கூடிய காவல் நிலையங்களுக்கு நாள்தோறும் லட்ச ரூபாய் கணக்கில் லஞ்ச பணங்கள் கொடுக்கப்படுவதும் அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் ஒரு கட்டத்தில் இது குறித்து செய்தியை வெளியிட வேண்டாம் என நம்மிடமும் அந்த பேரம் பேசும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. ஆனால் அவர்கள் கூறிய அனைத்தும் நம்மளுக்கு வாக்கு மூலமாக பதிவு செய்திருக்கிறோம். இதனை அடுத்து சம்பவ இடத்திலிருந்தே நேற்று இரவு சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கு தொடர்பு கொண்டும் பல முறை அழைத்தும் அவர்கள் எந்தவித நம்மளுடைய அழைப்பையும் ஏற்கப்படவில்லை. இதனால் அங்கிருந்து நாம் வெளியேற தொடங்கினோம். பின்னர் நம்ம செய்திக்குழு வாகனத்தை பின்தொடர்ந்த லாரி ஓட்டுநர்கள் நாம் எங்கே செல்கிறோம் என்பதையும் அவர் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய எந்த மிரட்டலுக்கும் நாம அடிப்பணியாமல் தற்போது இதை செய்தியாக வெளியிட்டிருக்கிறோம். குறிப்பாக இது போன்று அந்த செம்மண் கடத்தலை தடுக்க வேண்டிய மாவட்ட நிர்வாகம் மற்றும் கனிம வளத்துறை அதிகாரிகளே
மாதம் லட்சக்கணக்கில் லஞ்ச பணத்தை பெற்றுக்கொண்டு இது சட்டவிரோத கும்பலுக்கு சிகப்பு கம்பளம் விரித்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த செம்மண் தோட்டத்திற்கு சென்று பார்க்கும் போது சுமார் 20 அடி முதல் 30 அடி வரை ஆழத்திற்கு செம்மண்ணை வெட்டி எடுத்து கடந்த சில மாதங்களாகவே இந்த கடத்தலானது நடைபெற்றிருப்பது நமக்கு தெரிய வந்திருக்கிறது. அதாவது அந்த எடப்பாடி, ஆடையூர், பக்கநாடு உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவான செம்மண்கள் தென்படுகிறது. இங்க இருக்கக்கூடிய செம்மண் விவசாய நிலங்களுக்கு விவசாயிகள் தெளிக்கவும், அதாவது மஞ்சள் போன்ற முக்கிய அந்த விவசாய பயிர்கள் அந்த செம்மண்ணில் அதிகப்படியாக விளையக்கூடும். ஆனால் அப்படி இருக்கக்கூடிய இந்த செம்மண் கடத்தல் கும்பல் விவசாயிகளிடம் மூளைச்சலவை செய்து அவர்களிடம் குறைந்த விலைக்கு அந்த செம்மண்ணை வாங்கி கொண்டு வெளி சந்தையில் பல ஆயிரம் ரூபாய்க்கு லாபம் மூலமாக சம்பாதிக்கிறார்கள். அவர்கள் கூறியது போலவே அந்த பஞ்சாயத்து நிர்வாகத்திடமும் நாம பேச முற்பட்டோம். ஆனால் அவர்களும் எந்த ஒரு பதிலும் நமக்கு கொடுக்கவில்லை. பின்னர் அந்த செம்மண் கடத்தல் கும்பலை சேர்ந்த மாரியப்பன் என்பவர் மூலம் நேற்றைய தினம் நாமல் இன்று அதிகாலை நமக்கு செம்மண் தேவைப்படுகிறது, உங்களால் கொடுக்க முடியுமா என கேட்டதற்கு அவரும் நான் எங்க கொடுக்கணும்னு சொன்னதால் கொடுத்து விடுகிறேன் என பல்வேறு வாக்குமூலங்களையும் அவர் கொடுத்திருக்கிறார். குறிப்பாக இரவு நேரத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட நபர்கள் ஆங்காங்கே, அதாவது அந்த சாலை செல்லக்கூடிய பகுதிகளில் வேவு பார்ப்பதற்காகவே நின்று கொண்டிருக்கிறார்கள். புதியதாக வாகனங்கள் உள்ளே சென்றால் அங்கு இருக்கக்கூடிய செம்மண் கடத்தல் கும்பல் அப்படியே தலைமறைவாகிறார்கள். ஆனால் நாம் நேற்று காலை முதலே அங்கே அதே பகுதியில் இருந்து இரவு நேரங்களில் எப்படி மண் வெட்டப்படுகிறது, இதற்கு யாரெல்லாம் உடந்தை என்று பார்க்கும்போது அந்த பல்வேறு நபர்கள் நேற்று கையும் களவுமாக நம்ம செய்திக்குழு சிக்கியிருக்கிறார்கள். எனவே இனியும் காலம் தாழ்த்தாமல் மாவட்ட நிர்வாகம், கனிமவளத்துறை அதிகாரிகள் உடனடியாக அந்த பகுதிக்கு சென்று எவ்வளவு செம்மண்கள் வெட்டி எடுக்கப்பட்டிருக்கிறது, இதற்கு யார் அனுமதி கொடுத்தால் என்பது குறித்த விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வினோத்.